ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்னதான் நேற்றுக்கான எபிசோட பொறுத்தவரை முழுக்க விக்கல்ஸ் விக்ரமுக்கு சொம்பு தூக்குறதுக்காக விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பல பேரை ரோஸ்ட் பண்றதா சொல்றாங்க. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு தப்பு பண்ணாலும் ரோஸ்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அதே நேரத்தில் ஒன்றும் இல்லாத அந்த பக்கெட்டையும் துணியையும் வச்சுக்கிட்டு 1 hour எபிசோட மொத்தமா காலி பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்க எல்லாருக்குமே கடுப்பாச்சு. ஆமா தானங்க, அதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டரே இல்ல. அதை விட பெரிய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் பத்தி கேட்காம என்னப்பா ரம்யா வியானா இந்த 2 பேரையும் ரோஸ்ட் பண்றதுக்காக எங்க கழுத்தை போட்டு அறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான முதல் ப்ரோமோவை பொறுத்தவரை இன்னைக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் தான் காட்டுறாங்க. அதாவது இந்த ப்ரோமோல முதல்ல யாரை காப்பாத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கனித்திருவை காப்பாத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லை. என்னடா போன வாரமே கனி வெளியே போயிருக்கணும், நோ எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கனியை காப்பாத்தி உள்ள வச்சிட்டீங்க. இந்த வாரமும் கனியை பொறுத்தவரை ஓட்டிங்ல கடைசி இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்கள முதல்ல காப்பாத்துற மாதிரி ப்ரோமோ வேற இறக்குறீங்க பாத்தீங்களா, வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் பாரு இந்த 2 பேரையுமே சேவ் பண்றாரு. கமர்தீன் போட்ட கெட்டப்போட வாய்ஸ்லயே பேசி கமர்தீனை காப்பாத்துறாரு. அதே நேரத்தில் டேஞ்சர் சோன்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜின், சாண்ட்ரா, எஃப்ஜே இந்த 3 பேருமே டேஞ்சர் சோன்ல இருக்கிறாங்க. அந்த நேரம் போட்டியாளர்கிட்ட கேட்கிறாரு, எப்பா இந்த 3 பேர்ல இருந்து எந்த 2 நபர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற கேட்கறாங்க. கனித்திருவை பொறுத்தவரை எஃப்ஜே, பிரஜின் இந்த 2 பேர் பேரையும் சொல்றாங்க. பார்வதி வந்து சாண்ட்ரா, எஃப்ஜே அப்படிங்கிற சொல்றாங்க. வியானாவை பொறுத்தவரை சார் பிரஜின், சாண்ட்ரா அப்படிங்கிற சொல்றாங்க. இப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்டதுக்கு அப்புறமா அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு எதுக்குடா மோளம் வாசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, பிரஜின் தான் வெளியே போறாரு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச செய்தியா இருக்குது. இந்த இடத்துல யார் வெளியே போறாங்க அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹைப் ஏத்துறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த 3 பேர்ல கம்பேர் பண்ணும்போது என்ன பொறுத்தவரை எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. கிட்டத்தட்ட பிரஜின், எஃப்ஜே 2 பேருமே ஒரே கேரக்டர் தான். தன்னைத்தானே ரவுடின்னு நினைச்சுக்கிட்டு பல இடங்கள்ல தேவையில்லாம சண்டை போடுறது, வார்த்தைகள் விடுறது, இதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எஃப்ஜே வந்து பல பெண்கள் கிட்ட ரொம்பவே கேவலமா பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருக்கான். கேமுக்காக பல பெண்களோட கேம்ல விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அந்த வகையில் எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கியை வெளியே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்ன பண்றது, பிரஜின் வெளியே போகும்போது சாண்ட்ரா கதறி அழுவாங்கப்பா, அதனால நமக்கு டிஆர்பி கிடைக்கும்பா அப்படிங்கிற மாதிரி பிரஜனை தூக்கி வெளியே போடுறானுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நேற்றுக்கான எபிசோட அவ்வளவு மொக்கையா இருந்துச்சு. இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கான எபிசோடு கிட்டத்தட்ட மொக்கையா தான் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை கானா வினோத்தை போட்டு புழக்கிறாங்க. அதாவது கானா வினோத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல ஆதிரை, பிரஜின், திவ்யா இந்த 3 பேருக்கிட்டையுமே செமையா சண்டை போட்டிருப்பாரு. அவரெல்லாம் சண்டை போடல, அவரை வம்பெழுத்தாங்க, இவரும் வச்சு செஞ்சு விட்டாரு. இருந்தாலும் வினோத் நீங்க நடந்துக்கிற விதம் ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வினோத்தை ரோஸ்ட் பண்றாரு. அதே நேரத்தில் திவ்யா நீங்களுமே பல இடங்கள்ல தேவையில்லாம வார்த்தை விடுறீங்க, அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் திவ்யா சண்டையை பேசி திவ்யாவையும் ரோஸ்ட் பண்றாராம். அதே மாதிரி உலகமாக உத்தமியா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆதிரைக்கும் இன்னைக்கான எபிசோட்ல ரோஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் ஹோஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.